என்ன செய்யும்? கட்டிக்கிட்டு கூட்டை விட்டு பறந்து போகும். எதுக்கு பறந்து போகும்? எல்லா பறவைகளும் கூட்டை விட்டு எதுக்கு பறந்து போகுது? எதுக்கு பறந்து போகுது? உணவை தேடி பறந்து போகுது. எல்லா பறவைகளும் பறந்து போகுது. பறந்து போகும் பொழுது போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இப்ப மழை காலம், திடீர்னு மழை வந்துச்சு. இப்ப அது உணவை தேடி பறந்து போகுது, முயற்சி செய்து போகுது. இலக்கு உணவை தேடணும், அதற்கு பறந்து போகுது, முயற்சி செய்யுது. இப்ப இடைஞ்சல் என்னது? மழை. மழைங்கிற இடைஞ்சல் வருது. அப்ப என்ன செய்யுமா? இருக்கிற பறவைகள்ல சில பறவைகள் ஐயோ மழை வந்துச்சுன்னு திருப்பி கூட்டுக்கே வந்துருமா. சில பறவைகள் திரும்பி தன்னுடைய கூட்டுக்கே வந்துருமா. மழை நின்னதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இறை தேடுறதை பத்தி. தொடர்ந்து 2-3 நாள் மழை பெஞ்சா என்ன ஆகுது? இறை கிடைக்காம சில பறவைகள் திரும்பி வந்துருமா. சில பறவைகள் என்ன பண்ணுமா? மழை நின்ன பிறகு நம்ம போகலாம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒதுங்கிடுமா. ஆனா கழுகுன்னு சொல்லக்கூடியது இல்லையா, கழுகு, இந்த பறவை மட்டும் என்ன செய்யுமா? ரெக்கையை அடிச்சு பறந்து பறந்து உயர பறந்து பறந்து மழை பெய்யக்கூடிய மேகங்கள் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. வானத்துல இருந்து மேகத்துல இருந்து தானே மழை பெய்யுது. இந்த மேகம் நம்ம பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கு. அதுக்கு மேல இருக்கிறது வானம். வானத்துல நமக்கு இங்க இருந்து பார்க்கும் பொழுது வானத்துல மேகம் இருக்குன்னு தெரியுது. ஆனா மேகம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் இருக்கு. இந்த கழுகு பறந்து அந்த மேகத்துக்கு மேல போயிருமா. மழை பெய்யக்கூடிய மேகம் இருக்கே, அந்த மேகத்துக்கு மேல போயிடும். இப்ப மழை பெய்ஞ்சா கழுகு மேல படுமா? படாது. ஏன்? பெய்யற மழை மேல இருந்து கீழே தான் பெய்யும். இது அதுக்கு மேலேயே போயிடுச்சு. அப்போ இந்த மழையினால பாதிக்கப்படாம இந்த மழை மேகங்கள் எல்லாம் மழையா பெய்ஞ்ச பிறகு திருப்பி கீழே இறங்கி அந்த இரையை தேடாம அது கூட்டுக்கு போகாது. அப்ப நம்ம செய்யக்கூடிய முயற்சியானது அந்த கழுகுனுடைய முயற்சி மாதிரி இருக்கணும்னு சொல்றார் அப்துல் கலாம். இது அப்துல் கலாம் அவருடைய அக்னி சிறகுகள்ன்ற புத்தகத்துல அவரே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கதை. நம்மளுடைய முயற்சியானது இந்த 2 பறவைகளையும், இந்த திரும்பி வர பறவை மாதிரி மழை பெய்யுதேன்னு சொல்லி நம்ம முயற்சியை கைவிட்டு திரும்பி வர பறவை மாதிரியோ அல்லது ஓய்வெடுத்து பின்னாடி செய்யலாம்னு சொல்லி ஒதுங்குற பறவையாகவும் நாம இருக்கக்கூடாது. நம்மளுடைய இலக்கை அடையணும்னா முயற்சி செய்து கொண்டே இருந்தோம்னா நாம ஒரு நாள் நம்மளுடைய இலக்கை அடைந்தே தீர்வோம். அதனால நம்மளுடைய முயற்சியிலையும் ஊக்கத்திலையும் அந்த கழுகு போல நம்மளுடைய முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப ஏன் இந்த அப்துல் கலாம் நான் சொன்ன மாதிரி அத்தனை ஜனாதிபதிகள் இல்லாம இன்றும் அவருடைய பிறந்தநாளை நாமெல்லாம் ஏன் கொண்டாடுறோம்? பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, கல்வி ஸ்தாபனங்கள்லாம் ஏன் கொண்டாடுறோம் அவரை? அவர் குறிப்பிட்ட சொன்ன அறிவுரைகள், அவர் விரும்பினது எல்லாமே மாணவர்களை தான். பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் அவர் விரும்பினார். அதே மாதிரி மாணவர்களை விரும்பிய, குழந்தைகளை விரும்பிய ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். அவர் யாரு? குழந்தைகளை பிடிச்ச பிரதம மந்திரி யாரு? யாரு? ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு. அவருடைய பிறந்தநாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அடுத்த மாசம் நவம்பர் மாசம் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஏன்? அவருக்கு குழந்தைகளை பிடிக்கும். அதே மாதிரி அப்துல் கலாம் சாருக்கும் குழந்தைகள்னா, மாணவர்கள்னா ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, கல்லூரியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் மாணவர்களுக்கு மட்டுமே அவர் உரையாற்றுவார். வேற யாருக்கும் நான் பேசி பிரயோஜனம் இல்லை, இவர்களுக்குத்தான் பேசணும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் அன்னைக்கு சொன்னாரு, இந்தியாவை சிறந்த நாடாக மாற்றுறதுக்கு எனக்கு வேற யாரும் தேவையில்லை, 100 இளைஞர்கள், நல்ல சிந்தனையும் உடல் வலிமையும் கொண்ட 100 இளைஞர்கள் இருந்தால் போதும், நான் இந்தியாவை உன்னதமான நாடாக மாற்றி காட்டுவேன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதே மாதிரி இவர் மாணவர்களை செழுமைப்படுத்தியாச்சுன்னா இந்தியா முன்னேறி விடுங்கிறதுனால மாணவர்கள்ட்டையே அவர் பாடங்கள் நடத்தினார். அதே மாதிரி ஒரு கூட்டத்துல அவர் அடுத்ததா சொன்னது தன்னம்பிக்கை வேணும். முதல்ல முயற்சி வேணும், 2வது தன்னம்பிக்கை வேணும்னு சொன்னார். அவர் ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட உரையாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு உலக அழகி, அப்போ உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருடைய பேரை சொல்லி, இவர்கள் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கிறார். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்களா இருந்தா ஏன் ஒருத்தர் உலக அழகியாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க?